ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கூட நாம் மிகவும் கவனமாய் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், வார்த்தைகளை கவனிக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் நான் ஒவ்வொரு தடவையும் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வாரத்தில் ஒரே ஒரு நாள் நாம் சபை கூடி வருகிறோம். ஒரே ஒரு நாள், வியாழக்கிழமை அவ்வளவு எல்லாருக்கும் முடிகிறதில்ல. ஒரே ஒரு நாள் சபை கூடி வருகிறோம். அதில் வார்த்தைகளை ஒரு மணி நேரத்துக்குள்ளாக அல்லது ஒரு மணி நேரம் மாத்திரமே என்ன செய்கிறோம்னா கேட்கிறோம். நமக்கு அதிகமான வார்த்தை தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு நமக்கு வார்த்தை தேவைப்படுகிறது. ஆண்டவரே, நான் எப்படியாகிலும் உமக்கென்று உத்தவமாய், ஆண்டவரே உண்மையில் ஒரு சீஷனாய், வைராக்கியம் உள்ளவனாய், ஆண்டவரே இந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிக்க வேண்டுமே என்ற ஒரு தாகம், ஏக்கம், ஒரு வாஞ்சை நம்முடைய இருதயத்தில் எப்போதும் குடிகொண்டு இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்படி இருக்கும் பொழுது, அவ்வளவு குறைந்த ஒரு மணி நேரங்கள் நமக்கு இருக்கும் பொழுது வார்த்தையை உன்னிப்பாக என்ன செய்ய வேண்டும்னா கவனிக்க வேண்டும். ஆனால் தயவுசெய்து உன்னிப்பாய் நீங்கள் கவனிக்கும்படி நான் என்ன செய்கிறேன்னா தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் கூட எபேசியருக்கு எழுதின நிருபம், இன்றைக்கு நாம் பார்க்க போவது என்ன அப்படின்னா, எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் இரண்டாம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் அதில் 19 நான் வாசிக்கிறேன். தயவுசெய்து கவனமாக கேளுங்கள். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த நான் வாசித்த இந்த 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆவது வசனம் வரைக்கும் ஒரே ஒரு பதம் 2 தடவை வருது. 20ஆம் வசனத்தில் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள், அப்புறம் 22ஆவது வசனத்தில் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படின்ற பதம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த நாம் சபைக்கு வருகிற நாம் ஒவ்வொருவரும் அந்த கிறிஸ்துவின் சரீரமான சபையிலே கட்டப்படுகிறோமா, கட்டப்பட்டு இருக்கிறோமா, கட்டப்பட்டு வருகிறோமா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா நான் தனிமையில் இருக்க முடியும், சபைக்கு வர முடியும், அல்லது சபைக்கு எப்பயாவது வருகிறவர்கள் கட்டப்பட முடியுமா? அது ரொம்ப கஷ்டம். ஆனால் சபைக்கு வருகிற நாம், தொடர்ந்து வருகிற நாம், ஆண்டவரே நான் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அங்கம், கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அங்கம், நான் என்ன செய்ய வேண்டும்னா கட்டப்பட வேண்டும். பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க, செங்கல், ஒரு கட்டடம் கட்டணும்னா செங்கல் தேவைப்படுது, சிமெண்ட் தேவைப்படுது, கம்பி தேவைப்படுது, மரங்கள் தேவைப்படுது, இப்படி பல காரியங்கள் தேவைப்படுது. இப்போ செங்கலை நான் ஃபுல்லாக அடுக்கி வச்சிட்டேன், ஆனால் அதை நான் சிமெண்ட் போட்டு சாந்து போட்டு அதை கட்டி எழுப்பினால்தான் என்ன செய்ய முடியாதுன்னா, அந்த செங்கல் அந்த கட்டடத்தில் என்ன செய்யும்னா அது கட்டப்படும். அந்த கட்டப்பட்டுருச்சு அப்படின்னா அதை யாரும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது, எடுத்து கொண்டு போக முடியாது. ஆனால் கட்டப்படவில்லை என்றால் அது எப்போ வேணாலும் என்ன செஞ்சிரும்னா போயிடும். நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அங்கம், கிறிஸ்துவின் சரீரத்தில், சரீரமான சபையில், கிறிஸ்துவின் சரீரமான அந்த சபையில் நான் ஒரு அங்கமாக இருக்கிறேன் என்ற உணர்வு, என்ற உள்ளார்ந்த ஒரு உணர்வு எனக்குள்ளாக எப்போதுமே அது மேலோங்கி நிற்க வேண்டும், மேலோங்கி நிற்க வேண்டும். ஆண்டவரே, நான் கட்டப்பட்டிருக்கிறேன்.
பில்டிங்கில் எப்படி ஒவ்வொரு செங்கலாக வச்சு கட்டுறாங்களோ, கட்டும்போது கூட என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, ஒரு செங்கலுக்கு மேலே ஒரு செங்கல் சும்மா 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 அப்படியே கட்ட மாட்டாங்க. இடையில சாந்து வச்சாலும் சும்மா அப்படியே கட்ட மாட்டாங்க. ஒரு வரிசையை இப்படி வைப்பாங்க, இப்படி இப்படி வச்சுப்பாங்க செங்கலை. இன்னொரு வரிசையை இப்படி இப்படி வைப்பாங்க, இப்படி ரெண்டு ரெண்டாக வைப்பாங்க. 3/4 அடி சோறுனா அப்படி வைப்பாங்க. அப்புறம் அந்த இணையிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பின்னி பிசைஞ்சிடும், பின்னி பிணைந்து விடும். அது ஒன்றுக்கு ஒன்றா என்ன செஞ்சிடும்னா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு அருமையான 21வது வசனத்தில் பாருங்களேன், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு அப்படின்னு வருது பார்த்தீங்களா. அப்போ அது இசைவாய் இணைக்கப்பட வேண்டும், அப்படி ஒன்றுக்கு ஒன்று பின்னி இணைக்கப்பட வேண்டும். அப்படி பின்னியாச்சு அப்படின்னா, சாந்து வச்சு திருப்பி கட்டி திருப்பி பூசியாச்சு அப்படின்னா, அதுலேருந்து ஒரு செங்கலை கூட நம்ம என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது. நான் ஒரு அங்கமாய் மாறிடுறேன், அந்த கட்டடத்தில் ஒரு அங்கமாய் மாறுறேன். அதே போல் கிறிஸ்துவின் சரீரமான சபையில் நான் ஒரு அங்கமாய் மாறிவிட வேண்டும் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த கட்டப்படுதல் அப்படின்ற அந்த காரியத்திற்கு 2 முக்கியமான பல காரியங்கள் இருந்தாலும், பல காரணங்கள் இருந்தாலும் 2 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. எப்படி அப்படின்னா, ஒன்று, நான் தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவோடு கூட இசைந்திருக்க வேண்டும். அங்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில். இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதமாகிய நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு கூட இணைந்து நான் என்ன செய்கிறேன்னா, வேலை செய்கிற இடம், வீடு, கணவன் மனைவி, பிள்ளைகள், போகிற வகிற இடம், எல்லா இடத்திலும் நான் கிறிஸ்துவால் நடத்தப்பட்டு அங்கு நான் என்ன செய்கிறேன்னா, கரெக்டாக ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறேன். இதை எப்படி விளங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், 1 ராஜாக்கள் அதை விளங்கிக் கொள்ளலாம் ஈஸியாக. பாருங்கள், ஈஸியாக விளங்கிக்கிறதுக்கு இந்த வசனம் உதவியாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாச்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதில் கேட்கப்படவில்லை. கஜ கஜ கஜான்னு சவுண்டு அதெல்லாம் என்ன செய்யலைன்னா கேட்கப்படவே இல்லையாம். ஏனென்றால் இது எல்லாமே குவாரி, இங்கிலீஷில் அப்படி தான் எழுதியிருக்கு. குவாரியிலே வச்சு அது என்ன செய்யுதுன்னா ப்ரீ கட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயே ஒரு ஒழுங்காக கட் பண்ணி இங்கு கொண்டு வரப்படுகிறது. இங்கு கொண்டு வந்து அதை என்ன செய்கிறாங்கன்னா, ஒன்றின் மேல் ஒன்றாக நான் சொன்னது போல் இசைவாய் இணைக்கப்படுகிறது. அப்படின்னா அங்கே என்ன வேண்டியதில்லை அப்படின்னா, அங்கே போய் முட்டி தட்டி வேறு எதுவுமே செய்கிறதில்லை. அப்படி தான் ஆலயம் கட்டப்பட்டுச்சு. இதே போல் இந்த இடத்துல எபேசியர் 2ஆம் அதிகாரம், திருப்பி அதை எடுத்துக்கங்க, எப்போதுமே அதை வச்சுக்கோங்க. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இசைவாய் இணைக்கப்பட வேண்டும். இப்படி இசைவாய் இணைக்கப்பட வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி இசைவாய் இணைக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தில் ஒரு கிரியை என்னிலே நடந்து கொண்டிருந்தால் நான் இப்பொழுது சபைக்கு நான் வருகிறேன். நான் என்னை பேரை சொன்னேன், அதே போல் உங்கள் பேரை ஒவ்வொன்றா போட்டுக்கோங்களேன். எல்லாரும் என்ன செய்கிறோம்னா சபைக்கு வருகிறோம். இப்பொழுது அது ஒன்றோடு ஒன்று என்ன செய்யும்னா கண்டிப்பாக இசைந்திருக்கும். அதில் என்ன இருக்காது அப்படின்னா, ஒன்று இந்த பக்கமும் ஒன்று அந்த பக்கமும் இழுத்துக்கிடலாம் செய்யவே செய்யாது. ஏன்னா அது எங்கேயே அது சரி பண்ணப்பட்டது, குவாரியிலே சரி பண்ணப்பட்டது. சரியான வார்த்தை, குவாரியிலே. அங்கே நான் வேலை செய்கிற இடத்துல, நான் என்னுடைய வீட்டில் நான் என்ன செய்கிறேன்னா சுயத்திற்கு செத்து ஒரு வாழ்க்கையை நான் என்ன செய்கிறேன்னா வாழ்கிறேன்.
நான் அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. பிள்ளைகளாக இருக்கக்கூடிய, சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்யலாம்னா, அம்மா அப்பாவுக்கு நான் என்ன செய்கிறேன், கீழ்ப்படுகிறேன். வாலிபர்களாக இருக்கக்கூடிய நீங்கள், என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் கனம் பண்ணுகிறேன். கணவராக இருக்கக்கூடிய, மனைவியாக இருக்கக்கூடிய நீங்கள், நான் என்ன செய்கிறேன்னா, மனைவியாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய கணவருக்கு கீழ்ப்படுகிறேன். கணவராக இருக்கக்கூடிய நான் என்னுடைய மனைவியை நான் நேசிக்கிறேன், அன்பு கூறுகிறேன். இப்படி நம்ம கரெக்டாக அங்கேயே நம்ம எல்லாம் 100க்கு 100 பெர்ஃபெக்டாக பரிபூர்ணமாக செய்கிறதுன்னு நான் சொல்ல வரல. நம்மள்கிட்ட எவ்வளோ குறைகள் இருக்குது, நம்ம எவ்வளவோ சோதிக்கப்படுகிறோம். ஆனால் ஆண்டவரே நான் இன்னும் பூர்ணமாகவில்லையே, நான் அந்த பூர்ணத்தை நோக்கி இயேசுவை போல நான் வாழ வேண்டுமே அப்படின்ற ஒரு தீராத தாகம், ஏக்கம் என்னுள்ளாக இருந்தால், நான் அங்கு என்ன செய்கிறேன்னா சரி பண்ணப்படுகிறேன். அங்கு முடுக்கெல்லாம் என்ன செய்யப்படுதுன்னா வெட்டி, அது அப்படியே இசைந்த ஒரு பொருளாய், அது கட்டடத்துக்கு உகந்த ஒரு பொருளாக என்ன செய்யுதுன்னா அங்கே வருது. நான் என்ன செய்கிறேன்னா சபையாய் கட்டப்படுகிறேன். என்ன செய்கிறேன்னா கட்டப்படுகிறேன். அதனால் நம்ம அது போன்ற ஒரு காரியம் என்னில் நடக்கணுமே. நான் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். பேதுரு எழுதின 1 நிருபம் 2 அதிகாரம், 1 பேதுரு 2 அதிகாரத்தில் வந்து இப்படி ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. 4வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாக இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். நன்றாக கவனிங்க, ரொம்ப நேரம் இல்லை, சொல்லுகிற வசனத்தை நல்லா கவனிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்மளுடைய இருதயத்தில் உருவாயிரும், கண்டிப்பாக உருவாயிரும். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாக இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், அங்கேயும் மாளிகையின் வாஸ்தவம் பார்த்தீங்களா, மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாருங்க, தேவனுக்கேற்ற பலிகளை செலுத்தும் விதமாக பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கட்டப்படணும். அந்த கட்டப்படுதல் அப்படின்ற வார்த்தை, இன்னொரு வார்த்தையை நான் காண்பிக்கிறேன், அது ரொம்ப உங்களுக்கு இன்னும் உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கொலோசையர் எழுதின நிருபம், இந்த 3 வசனத்தையும் காமிச்சிட்டு முக்கியமானதுக்கு நான் போகிறேன். 2 அதிகாரம், கொலோசையர் 2 அதிகாரம், ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கட்டப்படுதல் எபேசியர் 2 அந்த 20, அதுக்கடுத்து 1 பேதுரு 2 அந்த நான் இப்போது காண்பித்த 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், இப்பொழுது கொலோசையர் 2. மொத்தம் ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்காக நான் சொல்லுகிறேன். இப்பொழுது 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், 5, 6 வாசிக்கிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. கட்டப்படுதல், சபையாக கட்டப்படுதல். 2 காரியங்கள். ஒன்று, நான் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கட்டப்பட வேண்டும். அடுத்து, நான் சபையாக என்ன செய்யப்பட வேண்டும்னா கட்டப்பட வேண்டும். இது 2 காரியங்கள் இருக்குது. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம போய் ஒர்க் அவுட் பண்ணுற இடம், என்னை வந்து சரி பண்ணுகிற இடம் வந்து எது கிடையாதுன்னா இது கிடையாது. நம்ம இங்கே யாருமே சண்டை போடுறது கிடையாது, சத்தம் போடுறது கிடையாது, அல்லது எதுவுமே இங்கே ஒன்றும் செய்கிறது கிடையாது. ஆனால் நான் என்ன செய்கிறேன்னா, சோதிக்கப்படுகிற வேலை வந்து வெளியே தான், அதுதான் முக்கியமானது. அப்போ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கட்டப்பட்டுச்சு அப்படின்னா அங்கு சபை வாழ்க்கை கட்டுவதற்கு அது எளிதாக இருக்கும், லகுவாக இருக்கும். இப்பொழுது நான் ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தயவுசெய்து
கவனமாக கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணை நமக்கு தெரியும், ஃபார்மிங், விவசாய பண்ணை, கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, இப்படிலாம் நம்ம எழுதப்பட்டிருக்கிறது. பண்ணையும் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். அங்கே நான் காண்பித்த அதே வசனம்தான், மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம தேவனுடைய மாளிகையாய் பண்ணையாய் நம்ம என்ன செய்கிறோம்னா கட்டப்பட்டு வருகிறோம். இந்த இடத்துல எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். இது ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம வந்திருக்கோம் இந்த இடத்துல தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். பாருங்களேன், அவனவன், அருமையான வசனம் பாருங்க, அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, ஸோ பில்டர்ஸ் பிவார் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கட்டுறவங்களே நீங்கள் ரொம்ப, நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எதுக்குன்னா, லெட் எவ்ரி பில்டர் டு ஹிஸ் ஒர்க் கேர்ஃபுல்லி அக்கார்டிங் டு காட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது நீங்கள் கட்டுறது தேவனுடைய அந்த தரத்திற்கு அது என்ன இருக்குது, கரெக்டாக இருக்கா, அதை வச்சு பாருங்க, அதை வச்சு பார்த்து கட்டுங்க. நானாக சும்மா கட்டுறதில்லை, நானாக நினச்சிக்கிறது இல்லை, நான் நல்லா இருக்கேன், நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் பரவாயில்ல, நான் அது செய்கிறேன் இதை செய்கிறேன் பரவாயில்ல, அப்படி இல்லை. தேவனுடைய ஸ்டாண்டர்ட், தேவனுடைய தரம், அந்த தரத்திற்கு நான் ஒத்து வர்றேனா, அதை நான் கட்டி கொண்டு இருக்கிறேனா, நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா, தனிப்பட்ட வாழ்க்கையில். இது தனிப்பட்ட வாழ்க்கையை தான் இது குறிக்குது. அவனவன் தான் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று ரொம்ப சீரியஸான வார்த்தை, பிவார் அப்படின்னு போட்டுக்கு பாருங்களேன். ஜாக்கிரதையாக இருங்க, கேர்ஃபுல், கவனமாக இருங்க. இதெல்லாம் அதில் அந்த வார்த்தையில், அந்த வசனத்தில் வருது. அப்போ நான் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இது நமக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னார், நான் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அவர்தான் அஸ்திபாரம், அவரே இல்லாமல் வேற ஒருவராலும் என்னல்ல ரட்சிப்பு பூமியின் கீழே எங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் என்ன செய்யல, கட்டளையிடப்படவே இல்லை. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான், அவர் மேலே நான் என்ன செய்கிறேன், கட்டி எழுப்பப்படுறேன்னா, ஓகே, நான் எவ்விதமாய் கட்டுகிறேன் என்னுடைய வாழ்க்கையை அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஒருவன் பாருங்க, 12வது வசனம் முக்கியமான வசனம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற மரம், புல், வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால், நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் இதை, அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன செய்கிறேன்னா ஒவ்வொரு வசனத்தில் சொல்கிறேன், நீங்கள் கவனமாக கேட்டுக்கங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய பாருங்க, தனித்தனியாக அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று 2வது நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன். இதே இதை நம்ம என்ன செஞ்சுருக்கணுமா, இன்ன விதமாய் கட்டுகிறான் அப்படின்னு நம்ம வாசித்தோம் 10வது வசனத்தில். இப்போ 13ஆம் வசனத்தில் எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும் அப்படின்னு அந்த காரியத்தை முடிக்கிறார். இப்பொழுது நான் ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி இதை வைத்து கட்டுகிறேனா, அல்லது அக்கினியில் சோதிக்கப்பட போது அக்கினியினால் நிலை நிற்கணும்ல, அல்லது புல், வைக்கோல், மரம் இதை வச்சு நான் கட்டுறேனா? பாருங்களேன், பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், அப்புறம்
மரம், புல், வைக்கோல், 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் எதை வைத்து கட்டுகிறேன்? பிரியமானவர்களே, பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம உணர்வு அடைந்து, ஆண்டவரே நான் எதை வைத்து கட்டுகிறேன்? நான் விலையேறப்பட்ட ஒரு காரியத்தை கட்டுகிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கிட்ட எப்போது இருக்கா? நான் பொறுப்பானவன், நான் வாழ வேண்டும், ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நான் குடும்பமாக அதில் என்னுடைய மனைவியிடத்தில் நான் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக அன்பு கூற வேண்டும். நான் ஒரு பிள்ளையாக இருக்கிறேனா, நான் ஒரு வாலிபனாக இருக்கிறேனா, கண்டிப்பாக நான் என்னுடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். இப்படி நம்ம நிறைய சொல்லலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் வேலை செய்கிற இடமா, அதில் நான் சோதிக்கப்படுகிறேனா, என்னுடைய கண்களா, அதில் நான் சோதிக்கப்படுகிறேனா, இது எல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் வரும். நான் அதில் எப்படி நான் கட்டுகிறேன்? சும்மா கேர்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தேன் அப்படின்னா, அஜாக்கிரதையாக இருந்தேன் அப்படின்னா, நான் என்ன செய்கிறேன்னா மரம், புல், வைக்கோலை வச்சு நான் கட்டுறேன்னு அர்த்தம். அப்படி இல்லையா, நான் என்ன செய்கிறேன்னா நான் ரொம்ப கவனமுடையவனாக இருக்கிறேன். நான் முதலே சொன்னேன், நம்ம பரிபூர்ணமானவர்கள் அல்ல, யாருமே பரிபூர்ணமானவர்கள் அல்ல. பேசி கொண்டிருக்கிற நான் குறை உள்ளவன், நான் அறிந்திருக்கிறேன் என்னை பற்றி, நான் குறை உள்ளவன். ஆனால் ஆண்டவரே ஒரு காரியத்தை செய்த பிறகு நான் உணர்வில்லாமல் நான் பாட்டுக்கு இருக்கிறேனா, அல்லது ஆண்டவரே நான் இப்படி செஞ்சிட்டேனே, ஆண்டவரே நான் இப்படி தவறிவிட்டேனே, ஆண்டவரே என்னுடைய மனைவியை நான் அப்படி பேசிட்டேனே, ஆண்டவரே அதெல்லாம் நம்ம அப்படியே அறுக்கணும். அப்படியே நம்மளுடைய மனசாட்சி ஷார்ப்பாக இருக்கணும். ஷார்ப்பாக இருந்து, ஆண்டவரே நான் உத்தமமாய் வாழ வேண்டுமே, உண்மையாய் ஜீவிக்க வேண்டுமே, நான் பொறுப்புள்ளவனாக இருக்க வேண்டுமே, நான் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாக இருக்க வேண்டுமே, நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாக இருக்க வேண்டுமே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்லுகிறேனா? அல்லது அதெல்லாம் இல்லை, மரம், புல், வைக்கோல். அவர் மரம், புல், வைக்கோலுக்கு அவர் என்ன இது பண்ணி உதாரணமாக முன்னாடி சொல்கிறார் அப்படின்னா, 3ஆம் வசனத்தை பாருங்கள். 3:3 1 கொரிந்தியர் 3:3 பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்கு இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்களே. பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்மள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நம்மள்கிட்ட பழைய மனுஷன் இருக்க தான் செய்கிறான். ஆனால் அவன் இஷ்டப்படி நம்ம என்ன செய்கிறதில்ல, வாழ்கிறது கிடையாது. அவனை நம்ம கொல்றோம், அவனை சிலுவையில் அறையிறோம். அப்போ பாருங்க, நம்ம இந்த இடத்துல இருக்கிறது போல பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள். அவர் பேசினா நல்லாயிருக்கும், இவர் பேசினா நல்லாயிருக்கும், இவர் இப்படி, இதெல்லாம் ஆவிக்குரிய தன்மையே கிடையவே கிடையாது. இதெல்லாம் சொல்கிறாரு அவர், பின்னாடி சொல்கிறாரு, பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், அந்த இடத்துல சொல்கிறார் அவர். அல்லது அப்போலோ, பவுல் யார், அப்போலோ யார், இதெல்லாம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா, இல்லை அவர் இதெல்லாம் ரொம்ப ஆவிக்குரிய தன்மையே இல்லை. அப்போ இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் மரம், புல், வைக்கோல், இதெல்லாம் இல்லாமல் நான் என்ன செய்கிறேன்னா அன்பை குறித்து வாசிக்கும் பொழுது, அந்த 13ஆம் அதிகாரம் அன்பு குறித்து வாசிக்கும் பொழுது, இப்பொழுது 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அன்பே பெரியது, கிரேட்டஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இங்கிலீஷில் நல்ல டிரான்ஸ்லேஷன் நிறையா நல்லா இருக்குது. கிரேட்டஸ்ட், சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்லுவாங்க. ரொம்ப உயர்ந்த ஒரு தரம் உள்ளது எது அப்படின்னா, விசுவாசம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, அன்பு இருக்குது. ஆனால் இதில் அன்பே பெரியது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ நம்ம ஆண்டவரே அந்த கிரேட்டஸ்ட்டுக்கு அதான் விலையேறப்பட்டதுங்க, அதான் கோல்டு, அதான் பொன். நீங்கள் பொண்ணுனால கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னொரு இதில் போட்டிருக்கு பியூட்டிஃபுல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஒரு டிரான்ஸ்லேஷனில். ரொம்ப அருமையான வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நான் அதில் அப்படியே வாழட்டும், அன்பினால் நிறைந்து நான் வாழட்டும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்ய. நம்ம தவறுகிறோம் சகோதரே, நம்ம அநேக விஷயங்கள் தவறுகிறோம். ஆனால் நான் தவறிக்கிட்டே இருக்குது, அதை ஆமாம் தவறுறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கும், நோ ஆண்டவரே நான் இதை சரி பண்ணுறேன் ஆண்டவரே, இதை சரி பண்ணுறேன் ஆண்டவரே, நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் என்னை ஒழுங்குபடுத்துகிறதற்கும், அந்த கரண்ட் முரடாக இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி நான் இங்கு வந்தேன் அப்படின்னா, அதுதான் சபை கட்டப்படுதல். சபை அப்படின்றது இந்த கட்டடம் கிடையாது, நமக்கு நல்லாவே தெரியும்.
இந்த கட்டடம் கிடையவே கிடையாது. இந்த கட்டடமெல்லாம் அழிந்து போகும், சபை அழியவே அழியாது. இயேசு சபையை கட்ட வந்தார், கட்டடத்தை கட்ட வரல. கட்டடத்தை கட்ட வரல. அவர் சபை கட்ட வந்தார். அவர் கட்டுகிறார். அதில் நான் ஒரு அங்கமாக இருக்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? அதில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறவனாக, ஆண்டவரே நீர் என்னை மாற்றும், ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்ய அப்படி நம்ம கேட்கணும். ஓகே, எனக்கு தந்த நேரம் முடிந்து விட்டது. நன்றி. தயவுசெய்து நாம் சபையாக கட்டப்படுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலையில் நாம் அருமையான வார்த்தையை நாம் கேட்டோம். இப்போ கேட்ட செய்தியிலேருந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நான் சபையில் கட்டப்பட்டிருக்கிறேன்னா சும்மா கொட்டப்பட்டிருக்கிறேன்னா? சபையில் நான் அங்கமாக இருக்கேன், சரீரமாக இருக்கேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சபையில் கட்டப்படணும். ஒரு செங்கலோடு ஒரு செங்கல் வச்சு இணைந்து கட்டப்படணும். சும்மா அடுக்கிறது ஈஸியாக விழுந்துடும். அதை ஈஸியாக யார் வேணாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். கொட்டப்பட்டிருக்கிற கல்லும் அதே மாதிரி தான். சும்மா கொட்டி வச்சுருக்கேன். ஆமாயா, செங்கலை கொட்டி, அது வீடு கிடையாது, அது சபை கிடையாது. அதை கட்டணும். அதாவது நாட்டுக்கல்னு சொல்லி சிலர் கல் வாங்குவாங்க. அது சீக்கிரம் ஈஸியாக உடஞ்சிரும். வாங்கி இப்படி கீழே விடும்போதே உடையும், கைக்கு வரும்போதே உடஞ்சி போகிற கல்லெல்லாம் இருக்குது. ஆனால் அதே கல்லை கட்டடத்தில் வச்சு கட்டி சாந்து பூசி அதுக்கு தண்ணி விட்டு நல்லா ஸ்ட்ராங் பண்ணின முன்னாடி நாங்கள் ஜன்னல் வைக்கிறதுக்கு இதுக்காக நாங்கள் உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் யோசிச்சுருக்கேன், என்னையும் அந்த கையில் வாங்கும்போதே உடஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ உடைக்கவே முடியலையே அப்படின்னு. காரணம் என்ன தெரியுமா? அதில் ரெண்டையும் இணைச்சி வச்சுருக்கு பாருங்க, சாந்து இணைப்பு. அது போனோன்னு அந்த சாந்து இணைச்சி கட்டி தண்ணி ஊற்றி ஸ்ட்ராங் பண்ணோன்னே உடைக்கவே முடியல. ஆனால் வெளியே கொட்டி வச்சுருக்கிற கல்லை ஈஸியாக உடைக்கலாம், யார் வேணாலும் திருடிட்டு போகலாம். அப்போ நான் சபையில் நான் கட்டப்பட்டிருக்கிறேனா இல்லை சும்மா கொட்டப்பட்டிருக்கிறேனா? நான் பாட்டுக்கு போயிட்டு யார்கிட்டையும் பேசுகிறதில்ல, யார்கிட்டையும் ஐக்கியப்படுறதில்ல. இப்படி இருந்தேன்னா நான் கொட்டப்பட்டிருக்கேன். ஈஸியாக சத்துரு என்னை விளத்தாட்டிட்டு போயிட்டே இருப்பான். அதுவும் நான் கட்டப்பட்டிருக்கேன்னு சொன்னால் தேவனுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கட்டப்பட்டிருக்கிறேன்னா? தேவன் அதுக்குன்னு ஒரு தரம் வச்சுருக்கார். சகோதரர் அருமையாக சொன்னார். தேவனுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கட்டப்பட்டிருக்கிறேன்னா? நான் என் இஷ்டத்துக்கு சபைக்கு அப்பமுக்கு உடன்படிக்கையில் கலந்துக்கிட்டு எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருந்துட்டு நான் கட்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அதை ஒரு நாள் தேவன் சோதிப்பார். அப்போ தான் தெரியும் நான் கட்டப்பட்டிருந்தேன்னா சும்மா கொட்டப்பட்டிருந்தேன் நான். இங்கே பாருங்க, வாசிப்போம். உடன்பிறப்பு போன்று ஒருவருக்கொருவர் உங்கள் உள்ளங்கனிந்த அன்பு காட்டுங்கள், பிறர் உங்களை விட மதிப்புக்கு உயர்வுகள் என்று எண்ணுங்கள். அன்பை சொன்னார். அன்பு தான் உயர்ந்ததுன்னு. அது எப்படின்னா, ஒவ்வொருத்தரையும் உடன்பிறப்புகள் போன்று உள்ளங்கனிந்த அன்பு காட்டுங்கள். சும்மா முகஸ்துதி சோத்திரம். சிலரை பா போ அலக்கழிச்ச மாதிரி பேசுறது. சிலரை பிரதர்னு சொல்ல மாட்டாங்க, சிஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க. இப்படி இருந்தால் நான் கட்டப்பட்டிரல, கொட்டப்பட்டிருக்கேன். இந்த வசனத்துக்கு அது ஈக்குவலாக இல்லை, அந்த வசனத்தின்படி இல்லை. உடன்பிறப்புகள் போன்று உள்ளங்கனிந்த அன்பு காட்டுங்கள். இதுதான் சரி, இதுதான் தேவனுடைய தரம். இந்த தரத்தின்படி நான் சபையில் நான் கட்டப்பட்டிருக்கணும். அப்பொழுது ஒரு நாள் சோதிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக நான் நிலைத்திருப்பேன். இல்லைன்னு சொன்னால் முடியாது. இங்கே வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஒரே நகரத்தார், தேவனுடைய வீட்டார். ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம், ஒரே நகரத்தார், ஒரே ஊருக்காரங்க, தேவனுடைய வீட்டார், தேவனுடைய ஒரே வீட்டில் இருக்கோம். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற உணர்வோடு கூட நாங்கள் இருக்கணும். தேவனுடைய சரீரம், இந்த சரீரத்தில் எனக்கு பேரலைஸ் வந்துருச்சுன்னு பாருங்கள், இந்த கை ஒன்றுமே வேலை செய்யாது.
சரீரத்தில் தான் இருக்குது. ஆனால் தலைக்கும் அந்த கைக்கும் எந்த தொடர்புமே இல்லை. சரீரமாகிய சபைக்கு யார்? கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நான் ஒரு பேரலைஸ் வந்தவனை போன சரீரத்தில் ஒட்டிகிட்டு இருந்தேன்னு சொன்னால் எனக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. ஏன்னா சரீரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கலாம், ஒரு அழுக்க போல் கழுவிட்டா போயிடும், முடிஞ்சு. நான் அழுக்க போல் ஒட்டிகிட்டு இருக்கிறேனா இல்லை அந்த சரீரத்தில் அங்கமாக இருக்கிறேனா? உள்ளங்கனிந்த அன்பு காட்டுங்கள். இங்கே எந்த பாரபட்சமுமே கிடையாது தேவனுடைய சபையில். இங்கேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டோம், ஒருத்தரோட ஐக்கியப்பட மாட்டோம், ஒருத்தரை மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் பரலோகத்தில் போய் எங்கே இருப்போம் தெரியுமா? நானே அதை எண்ணி பார்த்துக்க வேண்டியது. ஏன்னா அங்கே ஒரே நகரத்தார், தேவனுடைய ஒரே வீட்டார், ஒரே குடும்பம். இங்கே நான் பக்கத்தில் உட்கார மாட்டேன், அவங்களோட பேச மாட்டேன், அவங்க இப்படி இவங்க எப்படி, என் பக்கத்தில் வரக்கூடாது. உன்னை காட்டிலும் நான் பெரியவன், உயர்ந்தவன், நான் பரிசுத்தவான், உன்னிலும் நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அங்கே போய் நான் தனியாக தான் இருக்கணும். தனியானா எங்கன்னு பார்த்துக்குங்க. அதைத்தான் ராஜாக்கள் புத்தகத்தில் அழகா சகோதரர் அந்த வசனத்தை சுட்டி காட்டினார். குவாரியிலே வச்சு செதுக்கி எல்லாம் கொண்டாந்து கட்டப்பட்டது. இங்கே எந்த சத்தமும் இல்லை. இந்த பூலோகத்திலே தேவன் நம்மளை செதுக்கிறார். இந்த சபையிலே ஐக்கியப்பட முடியல அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கும்போதே ஒரு சகோதரனோட ஒப்புரவாக முடியல அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கும்போதே ஒரு சகோதரனை மன்னித்து உள்ளங்கணிந்து அன்பு காட்ட முடியல சொன்னால், இங்கே இருக்கும்போதே ஒரு சகோதரனை நல்லா மதிக்க தெரியல அப்படின்னு சொன்னால், நான் அங்கே போய் எப்படி அந்த ஒரே நகரத்தில் கட்டப்பட்டிருப்பேன்? அங்கே பணிந்தீர்ந்த கட்டடம், அங்கே அந்த கல்லை வச்சு தான் தேவன் பரலோகத்தில் கட்டுவார். கரடு முரடாக நெளிச்சிட்டு இருக்கிறத வச்சு அங்கே கட்ட மாட்டார் தேவன். அவர் தான் புத்தியுள்ள சிற்பாசாரி. அவர் அழகாக கட்டுவார், இணைப்பார். இங்கே அதுக்கெல்லாம் விட்டு கொடுத்து நான் என் சுயம் சாகாமல் நான் சரியாக வர மாட்டேன். என் சுயத்துக்கு நான் மரித்தால்தான் நான் கட்டப்பட முடியும். இன்னும் எனக்கு என்னுடைய சுய கௌரவம், என்னுடைய சுய மதிப்பு இப்படி என்று பல காரியங்களை நான் வச்சுக்கிட்டு இருந்தேன் சொன்னால் என்னை பணிதீர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இங்கே பிரியமானவர்களே, இதுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து பேசணும். ஆவியானவர் இல்லாமல் இந்த காரியம் நடைபெறவே முடியாது. அவர் தான் என்னை சரி பண்ணணும், என்னை சுயத்துக்கு மறிக்கும்படி அவர் தான் ஏவணும். அவர் கூட இருந்து என்னை பரிசுத்த ஆவியானவர் உந்தி தள்ளி இதை செய்யி, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் நமக்கு அன்பு எப்படி வரும்? மேலும் உங்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்கள் இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்தால் தான் ஒரு சகோதரனை நான் அப்படியே உள்ளங்கணிந்து அன்பு காட்ட முடியும். இல்லைனா மனிதனுடைய அன்பை காட்டிவிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வரக்கூடிய அன்பு தான் இன்னும் சகோதரனை நேசிக்க முடியும். அதனால தான் அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற எத்தனையோ மிஷினரிமார்கள்லாம் நாகரிகமற்ற காட்டுவாசிகளுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி அவர்களாக இருந்து அவளை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்தார்கள். எப்படி? அது தேவனுடைய அன்பு அவங்களை நெருக்கி ஏவுகிறது. அதனால தான் அவளை ஆதாயம் பண்ண முடிஞ்சு. இன்றைக்கி எனக்கு அந்த அன்பு இல்லைன்னா நான் மற்ற வெளியில் அசிங்கமாகவோ தரம் தாழ்ந்த உள்ள இடத்துல போய் நான் சுவிசேஷம் சொல்லி அவளை சபைக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாது. அதுதான் அன்பே பெரியது. தேவன் அருமையாக காலையில் நம்மளோட பேசியிருக்கிறார். கேட்ட வார்த்தைக்கு நன்றி உள்ளவனாக இருப்போம். ஆமேன். இன்றைக்கும் கூட நாம் பணி தீர்க்கப்பட்ட ஒரு கல்லாக இருக்க வேண்டும் என்பதை எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. நான் எங்கே பணி தீர்க்க வேண்டும் என்றதால் சகோதரி சொன்னது போல் என்னுடைய வேலை ஸ்தலங்களில், என்னுடைய வீட்டில், என்னுடைய வியாபாரத்தில் நான் சக மனிதரிடத்தில் நான் பழகும் பொழுது அங்கே நான் பணி தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இங்கே சபையில் வந்து ஒரு சபையாய் அங்கே உருவாக்கவே முடியாது. இயேசு ஆண்டவர் அவர் மூளைக்கல்லாக இருந்தார், அவரை தலைக்கல்லாக இருந்தார். அந்த கல்லின் மேல் நம்ம கட்டப்பட்டிருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம்ம யாரையோ ஒரு மனிதரை சார்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லது ஒரு சகோதரனை சார்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர்களுக்கு நாம் பிரியமானதை செய்தால் நம்மளை பாராட்டுவார்கள் என்று நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இல்லை, எனக்கும் இயேசு ஆண்டவருக்கும்
ஒரு தொடர் இல்லையினால் நாம் சாதாரணமாய் கல் தூக்கி போட்ட கல்லாக இருந்திருப்போம். நாம் நினைக்கலாம் நான் உடைபட்ட கல் என்று சொல்லி, இல்லை ஒரு சிறிய துண்டுதான் என்று சொல்லி. சிறிய துண்டும் உடைபட்ட கல்லும் தேவைப்படுகிறது, ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது. அந்த கட்டடத்துக்கு அந்த உடைபட்ட கல், அந்த ஒரு சிறிய கல் இல்லாவிட்டால் முழு கல் என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம தள்ளப்பட்டவர்கள், நம்ம புறம்பாக்கப்பட்டவர்கள். உன்னை வேதத்திலே தாவீதுக்கு தாவீதோடு பிறந்த ஈசாய்க்கு 8 குமாரர்கள் இருந்தார்கள். 8 குமாரர்களுமே இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் ஈசாய் தன்னுடைய தகப்பன், ஈசாய் தாவீதுனுடைய தகப்பன், அவன் எல்லா பிள்ளைகளையும் நல்லபடியாக வைத்திருந்தான். தாவீதை மட்டும் என்ன செய்திருந்தான்? ஆடு மேய்க்க போட்டிருந்தான். ஆடு மேய்க்க போ சொல்லிட்டான். சாமுவேல் வருகிறார். ஈசாய் உன்னுடைய இவ்வளவு பிள்ளைகள் தானா அப்படி என்று கேட்கிறார். அவனை ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான் ஒருவன், அவனை கூட்டிக்கிட்டு வாப்பா சொல்றார். மறுபடியும் அபிஷேகித்துட்டார் தாவீதை. திரும்பவும் என்ன செய்துட்டான்? அவன் அற்பமாய் எண்ணப்பட்டவன். அங்கே சாமுவேலில் பார்க்குறோம், அவன் அற்பமாக எண்ணப்பட்டவன். அவன்தான் இஸ்ரவேலின் ராஜாவானான். இஸ்ரவேலருக்கு ராஜாவானான். நாமளும் கூட நம்ம படிக்கவில்லை. இங்கே படிப்புலாம் தேவனுடைய சபையை கட்ட முடியாதுங்க. பணம், ஒரு குழு, இவங்க சகோதரர் டேனியல் பிரதர் அருமையாக பேசினார். இவங்க எனக்கு வேண்டியவங்க, இவங்க எனக்கு வேண்டாதவங்க, இவங்களோடு படித்தவங்க, படிக்காதவங்க, பணக்காரவங்க, ஏழை, அதெல்லாம் தேவனுடைய சபைக்கு செல்லபடியாகாது. தேவன் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் கட்ட வேண்டுமென்றால் நீ அங்கே பணி தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும், நீ உடைக்கப்பட்டிருக்க வேண்டும். உன்னுடைய சிந்தையிலே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அங்கே நீ மனம் திரும்பிக்க வேண்டும். சபைக்கு மட்டுமில்லை. நான் இப்போ யோசித்தேன், சபையில் ஒரு தவறுதலான ஒரு வார்த்தை பேசிட்டோம்னா அதிகமாக நியாயம் தீர்க்கிறோம் இல்லையா? ஏன் எல்லா சகோதரரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம வாட்டுக்கு தவறுதலாக பேசிட்டு வந்துட்டோமே என்னமோவில் நினைக்க போயிறாங்க, அப்படி வருது. ஆனால் என் வாழ்க்கை தனிப்பட்ட விதத்திலே, என்னுடைய சிந்தையிலேயே, என்னுடைய வாழ்க்கையிலே அவ்வளவாய் நான் நியாயந்திருக்கனா? நியாயந்திருக்கவில்லையே. பரிதவிக்கப்பட்ட நிலைமையில் நம்ம வாழ்ந்து விடுவோம். ஆமாம் வந்தவர்களே, என்னைத்தான் நான் பேசுகிறேன். பரிதவிக்கப்பட்ட நிலைமையில் போய் விடுவோம். நாம் பணி தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, அற்புதமணி பிரதர் இப்போலாம் அவர் செய்தி வருவது இல்லை. ஒரு காலத்திலே அவர் அப்படியா தூத்துக்குடி அற்புதமணி பிரதர் பேசியிருப்பார். இந்த கட்டடத்தை கட்டுகிறோம், இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு முக்கியமான பொருள் என்ன தேவை அப்படின்ட்டு கேட்டார். முக்கியமானது நாங்கள்லாம் சொன்னோம், சிமெண்ட்டு, மணல், செங்கல், கொத்தனார், இப்படிலாம் இல்லை. அதெல்லாம் இருந்தாலும் கட்டப்பட முடியாது. அதுக்கு என்ன தேவை தெரியுமா? தண்ணி தேவை. என்ன வித? தண்ணி தேவை. உங்களுக்கு கிறிஸ்துவனுடைய அந்த இசைவாய் இணைக்கப்பட்ட கட்டடத்தில் நாம் கட்டப்பட வேண்டுமென்றால் உங்களுக்கு என்ன தேவை என்றால் பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் நீங்கள் அந்த ஜீவனுள்ள சபையில் நீங்கள் கட்டப்பட முடியவே முடியாது. அதனால கொலைசேரிலே சகோதரர் வாய்ச்சாக அப்படியே 6 இருந்து நம்ம வாசிப்போம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும். எப்படியா? அவருக்குள் வேறு கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவர். தண்ணீர் வேண்டும். ஒரு மரத்துக்கு கீழே வேறு விடுவதுவென்றால் அதுக்கு தண்ணீர் தேவை. நான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் கட்டப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தேவை. தொடர்ச்சியாக நம்ம வாசிப்போம். அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
எப்படி? லைவிக மனுஷியமான காரியங்கள். மனுஷியமான காரியங்களில் வந்து லைவிக ஞானத்தினாலும் நம்மளுடைய அறிவு, நம்முடைய புத்தி, இந்த உலகத்தினுடைய காரியங்கள்லாம் வந்து நம்ம இந்த காரியத்தில் கூட நமக்கு ஞானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுக்குள்ள கட்டப்பட்டிருந்தால் எங்கே போயிட முடியும்? நித்திய ஜீவனை அடைய முடியும். இங்கே இந்த உலக காரியங்களில் உங்களுக்கு ஞானம் இருக்க அப்படிலாம் தேவன் விரும்புவதே இல்லை. அவர் பைத்தியமானவைகளே தெரிந்து கொண்டார். இந்த பூமியிலே அவர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நான் சொல்லுவேன், அப்படியே நெஞ்ச தட்டி சொல்லுவேன், நான் ஒரு பைத்தியமானவன் ஆண்டவரே, ஒரு பைத்தியக்காரன், நான் ஒரு புலம்பல் உள்ளவன் ஆண்டவரே, என்னை ரிச்சித்துக்கொள்ள. எப்படிங்க ஆண்டவரே என்னை கண்டுகொண்டீங்க? எப்படி என்னை கண்டுகொண்டீங்க? உமக்கு நன்றி, சோத்திரம். அதனால தான் சொல்கிறாரு, லவ்விக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் உங்களை கொள்ளை கொண்டு போக சாத்தான் நம்மளை என்ன செஞ்சிருவான்? நம்மளுடைய பெருமை, நம்மளுடைய அகந்தை, நம்மளுடைய ஆணுவம் எல்லாமே எங்கே செஞ்சிருவேன்? சாத்தான் கொண்டுகிட்டு போயிடுவேன், கொள்ளை கொண்டுக்கிட்டு போயிடுவேன். களவாண்டுக்கிட்டே இருக்கிறேன், நமக்கு தெரியலைங்க. நம்மளை களவாங்கிறது, அவன் களவாங்கிறது வந்து நம்மளை தெரியல. நம்மளுக்கு பெருமையை ஊட்டுறேன், நம்மளுடைய எல்லா கோபத்தை கொண்டுக்கிட்டு வரேன், நம்மளுடைய எல்லா காரியத்தையும் கொண்டு கிட்டது கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டே இருக்கிறேன். இதை சாத்தான் தான் கொண்டுக்கிட்டு போடணும்னு தெரியல. ஆனால் நம்மளை என்ன செஞ்சிடறேன்? அவன் கொள்ளை கொண்டு போய் ஒரு நாளைக்கு அவனுடைய சிங்கத்தின் வாயில் போய் விழுந்தது மாதிரி நம்ம விழுந்து குடிக்கிறோம். அதான் சகோதரர் சொன்னார், நம்ம இசைவாய் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அங்கே இசைவாய் நாம் கேட்ட சத்தியத்துக்கு நடந்து கொள்ள வேண்டும். ஆமாண்டவரே, நடக்க முடியல, நானும் நடக்க முடியல. நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே நடக்க எனக்கு உதவிச்சு. என்னால் நடக்க முடியல ஆண்டவரே. என் வாழ்க்கையில் சகலம் நன்மைக்கு எதுவாகவே நடத்து கொண்டு இருக்கிறீர்கள். என் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆமாண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் இசைவாய் இணைக்கப்பட எங்களுக்கு உதவிச்சு, இசைவாய் இணைக்கப்பட்டு உமக்குள்ள நாங்கள் கட்டப்பட எங்களுக்கு உதவிச்சும் என்று சொல்லி இப்படி 1 பேதுருவில் நம்ம வாச்சோம், சகோதர வாச்ச வசனம் தான். 4:5 வாசிங்க, 4:5 வாசிங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவராகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பழிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். எப்படியா? அப்படி இருந்தா நம்ம எப்படி இருக்கிறோமா? ஆசாரியர கூட்டமாய் இருக்கிறோம். ஒரு ஆசாரியனாகி விடுகிறோம், ஆசாரியராக ஆகி விடுகிறோம். ஆமாம், நம் தேவன் வந்து நம்மளை அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை இப்படியாய் நம் ராஜாக்களை நம்ம வாச்சோம். சகோதர வாச்ச வசனம் தான். ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆமாம், ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. இரும்பு ஆயுதங்கள் அப்படின்னா உளி சத்தம் கூட அங்கே கேட்கப்படவில்லையா? எந்த சத்தமும். ஆமாண்டவரே, அது காரியங்கள்லாம் வரும் நம்மளிடத்துல, வந்து நம்மளிடத்துல எதிர் வரும். அப்பொழுது நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், சைத்திக்கிற உதவிச்சு, வாய் தரவாத இருக்கு எனக்கு உதவிச்சு, உனக்கு என்ன கட்டளை கொடுக்குறாரோ அதை நீ செய், என்ன கட்டளை கொடுக்குறாரோ அதை நீ செஞ்சிருப்பா, அதுக்கு மீறி நடக்காத. முறுமுறுப்பு, குறை சொல்லுதல் வேண்டாம். குறை சொல்லாத வாயே இல்லை அப்படின்னு ஒரு உலக மனுஷன் சொல்லுகிறான். குறை சொல்லாத வாயே இல்லை, முறுமுறுக்காத இருதயமும் இல்லை. நான் தான் சொல்கிறேன். அப்படியே முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறது, குறை சொல்லி. ஆண்டவரே அது வேண்டாம். நான் முறுமுறுக்கும் போது என்ன செய்கிறார் ஆண்டவர்? என்னை விட்டு அவர் போய் விடுகிறார். அவர் சாந்தமும் அமைதியான தேவன். அதனால தான் நம்ம ரோமரில் நம்ம வாசிக்கிறோம், நம்ம 2 வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமங்கள். அப்படியே மோசையும் எலியாவும் ஏசாண்டவர் வந்து மலையில் மேல் அங்கே அந்த மறுரூபத்தை இல்லை, அந்த மறுரூபம் இல்லை. அந்த மறுரூபமெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது ஏசாண்டவர் நிற்க வேண்டிய இடம். ஆனால் இங்கே சொல்றாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலேயே. ஒரு புதிய மனம். அப்படியே அவன் தோற்றங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது. அவன் எப்படியா புதிய மனுஷன் ஆகிறது? ஒரு புதிய மனுஷன் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் வந்த உடனே ஒரு புதிய மனுஷன் ஆகிறான். அதனால தான் பேதுரும் பவுலும்
அப்போஸ்தலர்கள் ஒரு புதிய மனிதனாக ஆனார்கள். கோபம் கொண்டு அடிக்க போகிற ஒரு மனுஷனை அவனை வந்து கொல்லுகிறார்கள், அப்படியே நசுக்கிறார்கள். அப்பொழுது அவர் பொறுமையாய் செய்து கொண்டார். அவர் சொல்கிறார், நான் ஓடின ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக ஒரு ஜீவக்கிரீடம் வைத்திருக்கிறது. முதல்ல அவர் ஜீவக்கிரீடமே இல்லை, மனுஷிகமாக ஓடிக்கொண்டு இருந்தார். இப்போ அவருக்கு வந்து ஒரு ஜீவக்கிரீடம் இருக்கிறதுங்க. ஒரு ஜீவக்கிரீடம் திறக்கக்கூடாதபடிக்கு திறவுகளை யார் வச்சிருக்கிறதா? நம்ம ஆண்டவரும். திறக்கிறவரும் அவர் தான், பூற்றுவரும் அவர் தான். நான் மத்திய எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16லேருந்து நம்ம வாசிப்போம். கொஞ்சம் சீக்கிரமாக வாசிக்கலாம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். என்ன செய்யவில்லையா? மாம்சமும் இரத்தமும் இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார். கீழே வாசிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ பாறையாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. யாருக்கிட்ட சொல்றாரு? முதல்ல யாரு தான் சபைக்கு கல்லு மூளைக்கல்? ஏசாண்டவர். இப்ப பாருங்க, அவருடைய அப்போஸ்தலர் அவருடைய பேதுருவிடத்தில் சொல்றாரு, இந்த கல்லில் மேல என் சபையை கட்டுவேன். நம்ம மேல ஒரு சபையை கட்ட அவர் பிரியமா இருக்கிறாருங்க. அவர் பிரியமா இருக்கிறாருங்க. எப்பொழுதுன்னு கேட்டா, நான் பணி தீர்க்கப்பட்ட கல்லாக இருக்கும் போதுதான் அந்த சபையை கட்ட முடியும். அந்த பணி தீர்க்கப்பட்ட கல்லாக இருக்கும்போது எரிச்சல் அடைஞ்சு கோப்பம் அப்படிலாம் இருக்கிறேன், ஆண்டவர் என்னை உணர்த்தி வைப்பார். உன் குடும்பத்தில், உன் மனைவி இடத்துல, உன் பிள்ளைகள் இடத்துல, கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட, கஷ்டமான நேரத்திலையும் கூட நீ எப்படி இருக்கிற? பேதுருக்கிட்ட சொல்கிற, இந்த சபையில் மேலே கட்டுவேன், சபை மேலே கட்டுவேன். மத்திய 18:18 நம்ம வாசிப்போம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்றாரு. நம்மளை பார்த்து தாங்க சொல்றாரு. இங்கே சீசர்களை பார்த்து சொன்னாரு. சீசர்கள் ஒப்பு கொடுத்தது போல, அவங்க பணி தீர்க்கப்பட்டது போல அங்கே உடைக்கப்படும் பொழுது எல்லாவற்றிலையும் அங்கே உடைக்கப்பட்டு ஏசாண்டவர்கிட்ட வரும்போது இங்கே ஏசாண்டவர் என்ன சொல்றாரு? பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்மளை பார்த்து அற்பமாக இருந்த எம்மை பார்த்து உடைந்த சில்லு ஒரு செங்கலை பார்த்து நம்மளை சொல்கிறாரு, திறவுகளை என்ன செய்கிறேன்? உங்கள்கிட்ட கொடுக்குறேன். உன் மேலே வந்து ஒரு சபையை நான் கட்ட விரும்பினேன். பார்ந்தவர்களே, நான் விழித்திருப்போம், ஏதோ வந்தோம் போனோம் அப்படிலாம் இல்லை. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நான் என்ன பலன் கொடுக்க போகிறேன்? ஆண்டவரே, என்னை உதவிச்சு நம்மளை நிறுத்து பார்ப்போம். அடுத்தவர்களை இல்லை, இன்னொருத்தவர்களை அல்ல, பக்கத்து வீட்டுக்காரவர்களை அல்ல, என்னை நிறுத்து பார்க்கட்டும் ஆண்டவரே, நிறுத்து பார்க்கட்டும். நான் உடைக்கட்டும் ஆண்டவரே, எனக்கு ஒரு உடைந்த உள்ளத்தை தாரும். நான் உடப்படட்டும் ஆண்டவரே, நான் உடையலையே, நான் உடைஞ்சாத்தான் ஆண்டவரே நான் பணி தீர்க்கப்பட்டதாக இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா அது பணி தீர்க்கப்பட்ட கல்லாக இருக்க முடியாது. நான் சிலுவையை எடுக்கும் பொழுது தான் அது பணி தீர்க்கப்பட்டு இருக்கும். நாம் யாவரும் முழங்கால் படியிடுவோமா? அன்பார்ந்தவர்களே, நம்ம எவ்வளோ பெரிய வார்த்தையை கேட்டு இருக்கிறோம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் வரும் கோபத்துக்கு எப்படி நம்ம தப்பித்து கொள்ள முடியும்? ஆண்டவர் நம்மளிடத்தில் கேட்கிறார், என்னிடத்தில் கேட்கிறார், நீ எவ்வளவு நாளாக சபையில் இருந்தாய்? ஆமாம், ரொம்ப நாட்கள் இருந்து இருக்கிறேன் ஆண்டவரே, ரொம்ப நாளாக இருக்கேன், 88 இருக்கேன். ரைட் தான். ஆனால் உன் வாழ்க்கை எப்படிப்பா இருக்கு? இன்னும் பணி தீர்க்கப்படவில்லை. இங்கே வந்து சபையில் வந்து பணி தீர்க்கிறதுனால ஒன்றுமே இல்லைங்க, இல்லை. என்னிடத்தில் நீடி, சாந்தம், பொறுமை பாருங்க. தயவு செய்து உங்கள் மன்னித்து கொள்ளவும். இப்படியா ரோமர் எழுதின புத்தகம் 2வது அதிகாரம், அமல்ராஜ் பிரதர் கடந்த நாட்களில் அந்த வசனத்தை வந்து கோடிட்டு காட்டினார். அவர் வேறு விதத்தை வந்து பேசினார். அதில் நான் வந்து அதை எப்படி
அடிச்சுக்கிட்டேன். 4 வாசிப்போம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாய. என்னம்மா ஐஸ்வர்யம்? நீடிய சாந்தம். நம்ம ஆண்டவர் அவர் நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம எப்போ மனம் திரும்ப வேண்டும் என்பதிலே அவர் இருக்கிறார். அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம அசட்டை பண்ணிட்டோம்னா எங்கே போயிரும் கேட்டால், நம்ம ஏதோ வேறு இடத்துக்கு நம்ம போயிடுவோம். நம்ம நோக்கம் ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு, ஆனால் அப்போ இங்கே போகலை. நம்ம பணி தீர்க்கப்படாதனால வேறு திசையில் நம்ம போய்கிட்டே இருக்கோம், நம்மளை அறியாமே இருக்கிறோம். இப்போ கேட்ட வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி, ஆமாண்டவரே, நாம் யாவரும் கூட முடிந்தவர்களாம் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நாங்கள் பணி தீர்க்கப்பட விட்டோம், ஆண்டவரே அந்த மூளைக்கல்லில் நாங்கள் கட்டப்பட்டிருக்க வேண்டும், ஒரு சகோதரர்களை நாங்கள் சார்ந்து வாழ வேண்டாம், ஆண்டவரே உமக்கு எனக்கு ஒரு தொடர்பு கட்டும், பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துங்க, எங்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே தனிப்பட்ட விதமாய். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மளை நடத்தி செல்ல முடியும். அவருடைய கருத்துக்கள் நம்ம அடங்கியிருப்போம். உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்கள் நீங்கள் அடங்கிருங்கள் என்று சொன்னார்.